ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போன வீடியோவோட தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடம்லாம் பாருங்கள், நல்லா பசுமையாக அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க வீட்டுக்கு போனாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க பசங்கள்லாம். இன்றைக்கி எங்கள் தம்பிங்க ஸ்டாலினும் ரிக்ஸோவும் எங்களுக்காக கீ ரைஸும் மட்டன் கிரேவியும் பண்ண போகிறாங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். 200 ml ஆயில் போட்டிருக்கோம், அப்புறம் 50 ml கீ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளவுஸு, பே லீஃப்ஸு, கிரீன் சில்லி, அதுக்கு மேலே ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபைன் பேஸ்ட் வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த ஆனியன் கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிட்டாதான் அந்த டேஸ்ட் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸும் மேலே நம்ம போட்டுக்கிறோம். ரைஸ் போட்டு கிளற வேண்டியது. இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி எங்களுக்காக சமைச்சு தராங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டு. இன்றைக்கி எங்களுக்கெலாம் இன்றைக்கி எங்கள் தம்பிங்களாம் தான் சமைக்கிறாங்க. தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து இந்த கேஸில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு அதெல்லாம் சரியில்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 100 ml தயிர் போடும். நம்ம தயிர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் லைட்டாக கறி விட்டுடும். இப்போ ஜஸ்ட்டு தம் கட்டி வெயிட் பண்ண வேண்டியதுதான். வெந்த அப்புறம் எடுத்துக்கலாம். கீ ரைஸ் பண்ணுறீங்களா தம்பி? ஆமாம், கீ ரைஸ். அதில் தக்காளிலாம் சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்க அந்த ஐட்டம்லாம் மட்டும் போதும் வச்சு பண்ணிக்கலாம். சிம்பிளாக வீட்டிலே. இதுக்கு காம்பினேஷனாக என்ன கொடுக்குறீங்க? இதுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எது வந்தாலும் பண்ணலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில்? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் பண்ணுறாங்க. மீன் குழம்பு வச்சுருக்காங்க பெரியவங்களுக்கு. ஸோ கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி வச்சுட்டு அவ்வளோதான், ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஒரு சைடு சமையல்லாம் நடந்துட்டு இருந்தது. இங்கே வந்து குட்டீஸ்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பெரியவங்களும் உட்காந்துட்டு நல்லா கதைலாம் பேசிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிதின்மா, என்ன பண்ணுறீங்கடி? கண்ணு வரைகிறீங்களா? பட்டை கொஞ்சம் லவங்கம் போட்டு லைட்டாக அப்படியே மாதிரி வதக்கிட்டு இருக்கோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருணும். அப்போ தான் மட்டன் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லா எவ்வளோ ஆனியன் ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஃப்ரை ஆகி அது மேலே இருக்கிற ஆயில் வரணும். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா அது நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் நல்லா வெளியே வர அளவுக்கு வதக்கணும். இன்னொரு 5 நிமிஷம். சும்மா அப்படி கொரியாண்டர், ரெட் காஷ்மீரி சில்லி, மட்டன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாமே மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம். கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம பேர் வந்து ரெட் மட்டன் கூட வச்சுக்கலாம். அது அந்த அளவுக்கு கலர் வந்துருக்கு.
நெக்ஸ்ட் வந்து நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தயிர் மட்டும் ஒரு கப் போட்டிருக்கோம், சின்ன கப் தயிர். நல்லா கலந்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி வந்துருக்கு கிரேவி. இப்போ லைட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கோம். இந்த பஞ்சாபி டிஷ்ஷு, இந்த மட்டன் கிரேவிக்கெலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு லெமனை மட்டும் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுருங்க. மட்டன் வேவத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை, காஷ்மீரி சில்லி மட்டுமே போதும், அந்த கலர் வந்துடும். நீங்கள் உங்கள் ஒய்ஃப்லாம் சமைச்சு தருவீங்களா? இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து லாக்டவுனில் நாங்களாக கற்றுக்கினது தான். அது வரைக்கும் நாங்கள் வந்து வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக மட்டும் நம்ம லாக்டவுனில் ஒய்ஃபு மீட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து. இப்போ 2 கிலோ மட்டன் ப்ரீ குக் பண்ணது, ஓகேங்களா, 2 விசில் போட்டு எடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அது நீங்கள் மட்டன் வாங்குறத பொறுத்து இருக்குது. நல்லா ஒரு கிளறியாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் ஹோட்டலில் சேர்க்குற மாதிரி பண்ணல. ஸோ பியூர்லி நல்ல ஃபுட்டு சாப்பிட்னா இங்கே வாங்க. லைட்டாக கொஞ்சமாக கீ போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதை. சார் உங்கள் ப்ரொஃபஷன் என்ன சார்? நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே. HCLல இருந்தேன், இப்போ வந்து பார்க்லேஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு குக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ குக்கிங் வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா ரொம்ப சாப்பிட்றத விட குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன நீங்கள் ரொம்ப குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. சீ ஃபுட்டு, சிக்கன், மட்டன். எதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்? ஏதாவது ஒரு டிஷ் இல்லை மேடம், எல்லாம் கற்றுக்கிறது தான். ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க. நீங்க இப்போ இவ்ளோ சொல்றீங்க, குக்கிங்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட், இவ்ளோ இதுன்னு சொல்றீங்க, ஏதாச்சும் ஒரு டிப் சொல்லுங்க ஜெனரலா. இந்த அந்த மாதிரி மேடம் சந்தோஷமா குக் பண்ணனும், அது எந்த டிஷ்ஷா இருந்தாலும் சூப்பரா வரும். வாவ், சூப்பர். Thank you. சூப்பர் சூப்பர். இன்றைக்கி வந்து அவங்க பண்ண 2 ஐட்டம் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு வீடியோவாக போட முடிஞ்சுது. கீ ரைஸும் மட்டன் கிரேவியும். இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் அங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். முழுசாக என்னுடைய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மட்டும் நம்ம லாக்டவுனில் ஒய்ஃபு மீட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து. வைஃபுங்களுக்கா? இல்லை, அவர் எவ்வளோ வைஃபியா இருக்காங்க. ஐயோ கடுப்பு சார். வெயிட் பண்ணுமா, மறுபடியும் ஆன் பண்ணோன்னே கேளுமா. ஓகே. அது எந்த டிஷ்ஷா இருந்தாலும் சூப்பரா வரும். வாவ், சூப்பர். Thank you. சூப்பர் சூப்பர். ரெண்டு பேரும் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் நேச்சுரலா அட்லீஸ்ட் பேசுங்க. ரொம்ப காமெடியாக இருக்க பரவாயில்ல, அதான் வேணும் உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு காமெடி தான் மிஸ் ஆகுது, அது தேக போறோம். பார்த்தீங்கன்னா முள்ளு போட்டிருக்காங்க, எருவு மாடெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு முள்ளு வெளி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஊரில் தான் நான் பொண்ணு எடுத்திருக்கேன். பேண்ட் போட்டிருந்தேன்னா இப்போ ட்ரௌசர் போடுற நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால நீங்களே பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த ஊரை பற்றி. பாத்தீங்களா, எப்படியும் ஊர்க்காரன் தெரிஞ்சுக்கும். அவர் என்னங்க, அவர் எப்படி? அவர் ஃப்ரெண்டு தான், அவரோட கூட சேர்ந்ததுக்கே அவர் ஷார்ட் எடுத்து. நீங்க இந்த வயலுக்குலாம் போவீங்களா சார்? வயலுக்கெல்லாம் போவோம். நாத்து நடுவீங்களா? நாத்து நட மாட்டோம். வேற என்ன நடுவீங்க? நாங்க இங்க எதுவும் பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்குது நெல்லாம் அழகா. அது வந்து அப்படியே பாருங்க இயற்கையா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டு சாதம் இயற்கையில வளராதுப்பா, ஃபார்மர்ஸ் வளருது. ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடு கிடைக்காம நினைச்சு சாப்பிடுறோம். இது எவ்வளவு கஷ்டம்ன்றதை பாருங்க நீங்களே மக்களே பாருங்க.